அஸ்ஸலாமு அலைக்கும். முட்டைக்கோஸ், பீன்ஸ், கேரட் இதெல்லாம் வச்சு ஒரு பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கிங் பாட்டில் ஒரு செம்பு தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டு போட்டு வச்சிடலாம். 2 நிமிஷம் வேகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நல்லா வெந்திருக்கு. கேரட், பீன்ஸு, முட்டைக்கோஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். வெஜிடபிள் சூப் எனக்கு தேவைப்படுறதுனால நான் தாராளமாக தண்ணி விட்டு வேக வச்சேன். நம்ம அளவு தண்ணி வச்சும் கூட நம்ம இந்த காய்களை வேக வச்சு பொரியல் பண்ணலாம். இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். இது தாளிப்புக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். குக்கிங் பாட்டில் தேங்காய் எண்ணெய் 4 ஸ்பூன் விட்டு ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலைலாம் போட்டு 1 நிமிஷம் போல் வதக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் இப்போ வேக வச்சு அந்த முட்டைக்கோஸ், பீன்ஸ், கேரட்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கலாம். முட்டைக்கோஸும் கேரட்டும் பீன்ஸும் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் கூடுதலாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சமைக்கும் போது பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். உப்பு கொஞ்சமாக போட்டு ஏற்கனவே நம்ம வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்குறோம். அதை ஞாபகத்தில் வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு 1/2 ஸ்பூன் நான் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆவியில் வேக வச்சும் கூட நம்ம பொரியல் பண்ணலாம். அடுத்து 4 பல் பூண்டு துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையுமே கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடலாம். பூண்டு போட்டதுக்கப்புறம் துருவின பூண்டு போட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதில் தேங்காய் பூ சேர்க்கலாம். நான் சேர்க்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா டேஸ்ட்டு குறவாயிரும். அதனால் தேங்காய் பூ நான் சேர்க்கலை. தேங்காய் பூ சேர்க்காமல் நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.